நாம் தமிழரை பத்தி காட்சிப்படுத்துறதுக்கு ஊடகங்கள் மறுக்கிறதாகவும் நாம் தமிழரை திட்டமிட்டு முடக்கப்படுறதாகவும் சொல்றாங்களே, இது உண்மைதானா? இதை எப்படி பாக்குறீங்க? ஒரு அவல நிலையில மாட்டிக்கொண்ட ஊடகங்கள் போடாது. தனக்கோ இந்த மக்களுக்கோ வேண்டாத கருத்துக்கள் இருந்தா கூட அதை ஊதி பெரிதாக்கி காட்டுறதுக்கு அவங்க கிட்ட ஊடகம் இருக்கும்போது அதை செய்வாங்க. திமுகவை விமர்சிக்காம ஏன் பெரியாரை விமர்சிக்க வேண்டிய காரணம் என்னவாக இருக்கு இந்த இடத்துல? திமுக பெரியாரை கொண்டாடுது. சீமான் அவர்கள் பெரியாரை எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க. இது இப்ப இடைத்தேர்தலையும் இல்லைன்னா 2026 வரப்போற தேர்தலையும் பெரிய பின்னடைவு ஏற்படுறதுக்கு ஒரு காரணமாக அமைய கூட இருக்கு இல்லையா? ஈரோட்லயே தெரிஞ்சிடும். ஈரோடு நாம் தமிழர் கட்சியோட வாக்கு வங்கி அதிகரிக்கும் நினைக்கிறீங்களா, இல்லைன்னா இதை விட குறையும் நினைக்கிறீங்களா? கண்டிப்பா போன தடவை வாங்கினதை விட தேர்தல் காலத்துக்கு போயிட்டு வந்ததுனால சொல்றேன், அங்க ஒரு தேர்தல் நடக்குதானே தெரியல. அந்த அளவுக்கு ஒரு திமுக காரங்கள்லாம் ஒரு இடத்துல கூட்டிகிட்டு யாருக்கு எவ்வளோ பணம் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி கலந்த ஆலோசனையில் வேணா இருப்பாங்க போல இருக்கு. எல்லாத்துக்கும் அவர் தாங்கும்போது தன்னிலை தெரியாமல் இவங்க உருவப்படுத்தினதோட விளைவு எதிர் விளைவு பயங்கரமாக இருக்குது. அதுக்கு காரணம் இவர்கள் தான். அடக்கி வாசிச்சிருந்தாங்கன்னா பிரச்சனையே இருந்திருக்காது. பெண்கள் எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆண்கள் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஒரு நாயை போல, நாய் தெருவில் சுற்றுற நாய் மாதிரி அவர் எழுதி வச்ச கொள்கைகள்லாம் மொத்தத்தில் இந்த ஈவேரா ஒன்றுமே இல்லாத ஒரு மண்ணுன்றது இப்போ ஈரோடு தேர்தல் முடிவு தெரிஞ்சிடும். குளோப் 360 நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது தமிழர் முன்னேற்ற கழகத்திலிருந்து திரு அதியமான் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா. தேர்தல் நடந்துகிட்டு இருக்கு. இந்த சமயத்துல தேர்தல், அதாவது ஊடகத்துல கருத்து கணிப்பு, அப்புறம் வேட்பாளர்கள பேட்டி எடுக்கிறது, இந்த மாதிரி பொதுவான விஷயங்கள் நடக்கிறது வழக்கமா இருந்துட்டு இருக்கு, காலம் காலமாக இருந்துட்டு இருக்கு. இந்த சமயத்துல இப்போ ஈரோடு கிழக்கு தேர்தல்ல நாம் தமிழர் விசஸ் திமுக அப்படின்ற சூழ்நிலை மாறி இருக்கு. ஆனா இப்ப நாம் தமிழரை பத்தி காட்சிப்படுத்துறதுக்கு ஊடகங்கள் மறுக்கிறதாகவும் நாம் தமிழரை திட்டமிட்டு முடக்கப்படுறதாகவும் சொல்றாங்களே, இது உண்மைதானா? இதை எப்படி பாக்குறீங்க? எல்லா தொலைக்காட்சியிலையும் காட்டுறாங்களே, ஏதோ ஒரு சில ஊடகங்கள் முடக்கலாம். மற்றபடி அந்த செய்தியெல்லாம் ஒருவேளை அது ஒரு பாதி உண்மையாக இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு பாலிமரெல்லாம் போட்டுட்டு தான் இருக்காங்க. வேறு மற்ற தொலைக்காட்சி எப்படின்னு தெரியல. இப்போ நீங்கள் தான் சன் டிவி ஓனர், நீங்கள் தான் கலைஞர் டிவிக்கு ஓனரு, சரிங்களா? அப்புறம் உங்கள் கையில் ஆட்சி இருக்குது. உங்கள் பேச்சு தான் கேட்கணுன்ற கட்டாயம் தினத்தந்திக்கு, சரிங்களா? உங்கள் பேச்சு தான் கேட்கணுன்ற கட்டாயம் வேறு இன்னும் 2 சேனல்களுக்கு இருக்குன்னா, அப்போ ஓனரை திட்டுறத வெளியில் காட்டினா ஓனருக்கு அசிங்கம் இல்லையா? அதனால அந்த ஓனர் என்ன பண்ணுறாரு, எங்கள் தாத்தா தான் பெரிய ரொம்ப பயங்கரமான ஆள், சூப்பரு, அவரால் தான் இந்த ஒட்டுமொத்த இனத்துக்குமே நல்லது நடந்திருக்கு அப்படின்னு சதா புகழ் பாடிக்கிட்டு இருந்தவங்க அந்த ஓனர். இப்போ அந்த தாத்தா வெறும் ஒரு மண்ணு கூட லாய்க்கு இல்லை அப்படின்ற அளவுக்கு ஒருத்தர் சொல்கிறாரு. தினம் ஒருத்தர் ஒரு நாள் சொல்லிட்டு விட்டா பரவாயில்ல, தினம் வெவ்வேறு விதங்களில் அவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் தாத்தாவோட புகழ் நார் நாராக கிழிஞ்சு தொங்குது. இதை நானே போட முடியுமா? அப்படிப்பட்ட ஒரு அவல நிலையில் மாட்டிக்கொண்ட ஊடகங்கள் போடாது. இதுக்கு தான் பதில். கண்டிப்பா. அதாவது இன்னொரு விஷயம் என்னது, பிரதான எதிர்கட்சியா நாம் தமிழர் கட்சி இல்லை அப்படின்னு ஒரு சில ஊடகங்கள் சொல்றாங்களே, இதை எப்படி பாக்குறீங்க? அது உண்மைதானே? இதுல என்ன சிக்கல் இருக்கு? ஏன்னா அங்கீகாரம் பெற்ற கட்சியா மட்டும்தான் இருக்கு. இல்ல, எதிர்கட்சின்றது அதிமுக தான். 3வது இடத்துல தான் நாம் தமிழர் இருக்குது. இது ஒரு கேள்வியே இல்லையே. ஆமா, எதிர்கட்சி இல்லதான். அதாவது அந்த எதிர்கட்சி அதனாலதான்றதெல்லாம் கிடையாது. இவங்க நினைச்சா இதுக்கு பதில் சொல்லணும்னா, ஈவேரா பெருமைகள்னு சொல்லிட்டு 100 அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்குது. அதில் போய் பார்த்தீங்கன்னா அவர் 7 நாள் ஆனாலும் குளிக்க மாட்டாராம். அதுவும் ஒரு பெருமைன்னு எழுதி வச்சுருக்காங்க. அது இந்த நாட்டுக்கு தேவையா? எல்லாரும் அப்போ குளிக்காமல் சுற்றிக்கிட்டு இருக்கலாமா? ஆனால் அந்த பெருமையில் அதுவும் ஒரு பெருமை அப்படின்னு சொல்லிட்டு தனக்கோ இந்த மக்களுக்கோ வேண்டாத கருத்துக்கள் இருந்தால் கூட அதை ஊதி பெரிதாக்கி காட்டுறதுக்கு அவங்க கிட்ட ஊடகம் இருக்கும்போது அதை செய்வாங்க. அதே இது இந்த செய்தியெல்லாம் தேவையில்லை அப்படின்னு நினைக்கும் போது, நீ என்ன எதிர்கட்சியா,
நீ என்ன பெரிய ஆளா உன்னை காட்டுறதுக்கு அப்படின்னு ஏளனப்படுத்தவும் செய்வாங்க. ஈரோடு தேர்தல்ல நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களா இருக்கட்டும், உறுப்பினர்கள் எல்லாருமே சேர்ந்து அங்க சத்திரத்துல தங்கி அங்கேயே சமைச்சு நேரம் கிடைக்கிறப்ப வந்து பிரச்சாரத்துல ஈடுபட்டுட்டு வராங்க. அதே மாதிரி ஆளும் கட்சியா இருக்கக்கூடிய திமுக வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்கள் வந்து சொல்றாங்க, நான் வந்து களத்துல இருந்து தங்கி வாக்கு சேர்க்கிற மாதிரி நினைச்சு வாக்காளர்களுக்கு வாக்களிங்க அப்படின்னு சொல்றாங்களே. இது ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடை நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் எப்படி பார்க்குறேன்னா, அவர் வர தேவையில்ல. தேர்தல் காலத்துக்கு போயிட்டு வந்ததுனால சொல்கிறேன். அங்கே ஒரு தேர்தல் நடக்குதானே தெரில. அந்த அளவுக்கு வந்து ஒரு தேர்தல் நடக்கிற தொகுதியில் பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் ஒரு 4 பேர் வந்து மைக்கில் கத்திக்கிட்டு கிடப்பாங்க. அந்த பக்கம் ஒருத்தர் வந்து சுவரொட்டி ஒட்டியிருப்பாங்க. பதாகைகள் அது இதுன்னு ஒரு கலைபுரமாக இருக்கும். ஆனால் அந்த மாதிரி வந்து எதுவுமே இல்லை. ஒரு அமைதியாக இருக்குது. அந்த அமைதியாக இருக்கிற இடத்துல அங்கே இவர் வந்து மிக ஆர்ப்பாட்டமாக வந்து ஒட்டுமொத்தமாக வந்து பூமியை ரெண்டாக பொளக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை பேசி ரொம்ப பரபரப்பாக இருக்கிறது நாம் தமிழர் மட்டும்தான். சரிங்களா? இவர்கள் வந்து திமுக காரங்கள்லாம் ஒரு இடத்துல கூட்டிகிட்டு யாருக்கு எவ்வளோ பணம் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து கலந்த ஆலோசனையில் வேணால் இருப்பாங்க போல இருக்கு. மற்றபடி வந்து அவங்க இந்த தேர்தலை எதிர்கொள்கிற முறை இருக்கு இல்லையா, அது பாவம் வந்து ரொம்ப அனுதாபத்துக்குரியது திமுக எதிர்கொள்கிறது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈவேராவை பற்றி பல கேள்விகள், ஒரு நாளைக்கு 10 கேள்வி கேட்குறாரு. அப்படி கேட்கும்போது 28 நாளில் வந்து குறைஞ்சது வந்து ஒரு 5 கேள்வி வச்சுட்டா கூட வந்து உங்களுக்கு வந்து ஒரு 140 கேள்விக்கிட்ட அவர் கேட்டிருப்பார். இந்த 140 கேள்விக்கு வந்து இவங்ககிட்ட பதில் இருக்கா? எதிர்த்தரப்பில் திமுகட்ட ஈவேரா இப்படிலாம் பண்ணாரு, பண்ணலாமா அப்படின்றது கேள்வி. அந்த 140 கேள்வியில் ஒரு கேள்வி கூட அவங்களுக்கு பதில் இல்லை. அப்படி பதில் இருந்தால் இந்த ஸ்டாலின் காரும் அங்கே போக வேண்டியதில்லை. யார் போயிருக்கலாம்? இந்த ஈவேராவை நல்லா கரைச்சி குடிச்சு அதில் வந்து டாக்டரேட் வாங்கின மாதிரி இருக்கிற ராசா, கனிமொழி, இன்னும் அந்த அங்கே ஒருத்தர் இருப்பார், ஒருத்தர் என்ன ஏதாவது பூஜை போட்டால் கூட வந்து கத்திக்கிட்டு கிடப்பாரு. இந்த சைடு வந்து தருமபுரி பக்கம் ஒருத்தர் ஈவேரா பக்தர், ஒரு எம்பி ஒருத்தர் இருப்பார். ஒரு பேர் ஏதோ ஒரு பேர் அவர், சரிங்களா? அவர், அப்புறம் வந்து நம்ம தமிழன் பிரசன்னா, இவர்களை மாதிரி தீவிரமாக பேசுகிற ஈவேரா பக்தர்களை கொண்டு போய் இறக்கி விட்டு இவர் 5 கேள்வி கேட்ட உடனே அடுத்த நாள் இந்த கேள்வி தானே கேட்டால் மகனே உனக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேள்விகளுக்கெல்லாம் இவங்க பதில் சொல்லியிருக்கணும். ஏன்னா நம்ம முதல்வருக்கு 5000 ரூபா கணக்கு கூட தெரியாது. அதனால் அவர் பாவம் விட்டுருவோம். அப்புறம் நிறைய துண்டு சீட்டு வச்சு தான் படிப்பார். அவருக்கு ஈவேரா என்ன பேசினார், எதுக்காக பேசினார், எதுவுமே அவருக்கு தெரியாது. அதனால் அவர் வந்து பரப்புரை பண்ணணுன்றது தேவையில்லை. ஆனால் அவங்க கட்சியில் இருக்காங்கல்ல, அவங்க வந்து நீ இந்த கேள்வி தானே நேற்று கேட்ட, இந்த பதில் சொல்கிறோம். அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கணும் அப்படின்னா, இடைத்தேர்தலில் ஈவேரா அவர்களை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு கூட நினைக்கலாம் இல்லையா? அவசியம் இல்லைன்றதெல்லாம் இல்லை, நீங்கள் பேசித்தான் ஆகணும். எங்களுக்கு கட்டாயம் இருக்கோ இல்லையோ, உங்களுக்கு வந்து நீங்கள் 50 ஆண்டு காலமாக ஈவேரா தான், இது வந்து ஈவேரா மண். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேருந்து நிலையத்தில் அன்னைக்கு கடைசியாக வந்து 2ஆம் தேதி எங்கள் தேர்தல் பரப்புரை நடக்குது. அந்த இடத்துக்கு பேர் பெரியார் நகர். ஊரெல்லாம் பெரியார் நகர், பெரியார் சமத்துவபுரம், அப்புறம் வந்து பெரியார் பேருந்து நிலையம். திருநெல்வேலியில் கேட்குறான், ஏன்டா எங்கள் ஊரில் பெரியார் எங்கே பிறந்தாரு, இங்கே கொண்டு வந்து பெரியார் பேருந்து நிலையம்னு வச்சுருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து ஒரு ஒவ்வாத, இந்த மக்களுக்கு ஒரு ஒவ்வாத ஒரு பெயரை கொண்டு போய் பெருசாக வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணிட்டீங்க, அவர் தான் வந்து இந்த ஒரு இயேசு பிரான் போல், புத்தர் போல் நீங்கள் பெரிய அளவில் வந்து உருவப்படுத்திட்டீங்க. ஆனால் அது வந்து ஒரு வீணான ஒரு மண்ணுன்னு கூட நான் சொல்ல முடியாது. மண் வந்துட்டு மண்ணில் பல வகை இருக்குது. வண்டல் மண், கரிசல் மண், களிமண்ணுன்னு சொல்லிட்டு அந்தந்த மண்ணுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒன்று விளைஞ்சோம் அதில், சரிங்களா? அது எதுவுமே விளையாத ஒரு வெட்டி, அந்த மண்ணில் கூட சேர்த்துக்கிட முடியாது அவரை. அப்படிப்பட்ட ஒரு இதுன்னு மக்களுக்கு தெரியும் போது நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க? இப்போ இவங்களுக்கு வந்து இப்போது அதை வந்து தெரியப்படுத்த வேண்டிய வேலைக்கு யார் காரணம்? நீங்கள் வந்து இந்த மாதிரி உருவப்படுத்தி வச்சிட்டீங்க. ஈவேரா இல்லைன்னா நீ படிச்சிருக்க முடியாது, பெண்களுக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்காது, இப்படி எல்லாத்துக்கும் காரணம் வந்து ஈவேரா தான். நான் போயிட்டு வந்துட்டு இந்த ஊடகம் நடத்துகிறேன்னா நீ வந்து இப்படி ஈவேரா இல்லைன்னா உன்னால் ஊடகம் நடத்த முடியுமா? என்ன வந்து கேட்குறது. நான் போய் கொத்தனார் வேலை செய்கிறேன்னா நீ வந்து நான் ஈவேரா இல்லைன்னா நீ கொத்தனார் வேலை செய்வியான்னு கேட்குறது. இப்படி எல்லாத்துக்கும் அவர் தாங்கும்போது அது வந்து இவங்க ஒரு தன்னிலை தெரியாமல் இவங்க உருவப்படுத்தினதோட விளைவு
எதிர் விளைவு பயங்கரமா இருக்குது. அதுக்கு காரணம் வந்து இவர்கள் தான். அடக்கி வாசிச்சிருந்தாங்கன்னா பிரச்சனையே இருந்திருக்காது. ஆனா இப்ப ஒட்டுமொத்த மக்களும் பெரியாருடைய கொள்கைகள் எல்லாத்தையும் ஏத்துக்கிற நிலையில இப்ப வந்து சீமான் அவர்கள் வந்து விமர்சிக்கிறது மக்களிடையே பெரிய சர்ச்சைக்குள்ளாக வந்து பேசப்பட்டு இருக்கு. இது யாரு எங்க சீமான் அவர்களுக்கு இல்ல தப்பு. இது எங்க பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு? மக்கள் மக்கள்கிட்ட ஏத்துக்கிட்டு நீங்க இருக்காங்கல்ல எத்தனை நிறைய. மக்கள்கிட்ட போய் மைக்க கொடுத்து நீங்க கேட்டீங்க? நீங்க ஊடகம் நடத்துறீங்க, இல்ல யாரோ ஒருத்தர் ஊடகம் என்ன இந்த பெரியாரை பத்தி இப்படி எல்லாம் பேசுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பொத்தம்பொதுவா கேட்கறது வேற. ஏன்னா அவங்க வந்து எங்கேயோ கேட்ட குரல்ல வந்து புத்தகத்துல இருந்து பள்ளி புத்தக பாடகத்துல இருந்து எல்லாரும் பெரியார் புகழை தான் பாடி வச்சிருக்காங்க. அதனால அவங்களுக்கு அதுதான் தெரியும். ஆனால் அவர் வந்து ஒரு வெத்து வேட்டுன்னு சொல்லிட்டு இந்த சமீப காலத்துல ஒரு 25 நாள் 30 நாளா அண்ணன் சீமான் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருக்கவங்ககிட்ட போய் பேட்டி எடுக்கணும். என்ன அதை வந்து அவங்களும் வந்து ஏதோ ஒருத்தர் சீமான் பேசிட்டே கிடக்குறாருப்பா, அதுக்கு 4 பேர் கத்திக்கிட்டு இருக்காங்க, அந்த அளவுல தான் புரிஞ்சிருப்பாங்க. அவங்களுக்கு வேலை வெட்டி இருக்கு, குடும்பம் இருக்கு, அதை வந்து ஆராய்ச்சி பண்ணி வந்துட்டு இவர் சொல்கிறது சரியா அவர் சொல்கிறது சரியான்னு போயிட்டு எல்லாத்தையும் தேடி படிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு நேரம் கிடையாது. சரிங்களா? ஆனால் இவர்கள் 50 வருஷமாக ஓதி வச்சிருக்கிறது மட்டும் இங்கே வந்து மைண்டில் நல்லா போய் ஸ்டோர் ஆகி போய் கிடக்குது. அப்படி இருக்கும்போது வந்து ஆமாம் ஈவேரா அவர் தேவையில்லாமல் பேசுகிறாரு அப்படி பேசுகிறாருன்னு தான் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த கருத்தெல்லாம் வந்து ஒரு பரிசீலனை பண்ணி பார்க்குறதுக்கு ஒரு டைம் வேணும். இப்போ 28 நாள் 30 நாளாக பேசுகிறார் இல்லையா, இன்னும் குறைஞ்சது வந்து ஒரு 3 மாதம் மாது வந்து இதவே பேசணும். பேசி எதிரில் இருக்கிறவங்க ஒருத்தனால கூட பதிலே சொல்ல முடியலன்றது இந்த மக்களுக்கு தெரியணும். தெரியும் போது தான் வந்து இது ஒரு வெத்து வேட்டை வந்து இவங்க பிரபலப்படுத்தி விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மண்டையில ஏறும். அதுக்கு பிறகு போயிட்டு நீங்க மக்கள்கிட்ட பேட்டி கேட்கணும். கேட்கும்போது வந்து அவங்க சொல்றது அப்பதான் சரியான பதிலா இருக்கும். நான் இப்போ ஒரு சிலர் வந்து பெரியாருடைய கொள்கைகளையும் அவருடைய கருத்தையும் ஏத்துட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி இப்ப தொடர்ந்து வந்து சீமான் அவர்கள் வந்து பெரியாரை எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க. விமர்சனம் வந்து பயங்கரமா பெரிய அளவுல பண்ணிட்டு இருக்காங்க. இது இப்ப இடைத்தேர்தலையும் இல்லைன்னா 2026 வரப்போற தேர்தலையும் சீமான் அவர்களுக்கு பெரிய பின்னடைவு ஏற்படுறதுக்கு ஒரு காரணமாக அமைய கூட இருக்கு இல்லையா? தேவையில்லை. இந்த இப்ப தெரிஞ்சிடும்ல, ஈரோட்லயே தெரிஞ்சிடும். ஈரோடு ஈவேராவோட வீடு, ஈரோடு தான் ஈவேரா பிறந்த மண்ணு. அந்த மண்ணுல போய் நீ ஒரு மண்ணுன்னு சொல்லிட்டாரு, நீ என்ன பண்ணணும்? டேய் மண்ணு இல்லடா அவர் தான்டா எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள்லாம் வந்து சீமான பழி வாங்குற மாதிரி அவருக்கு வந்து வாக்கு சதவீதம் குறையணும். அப்படி குறைஞ்சிருச்சுன்னா அதுதான் வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமான ஒரு விஷயமா மாறும். ஆனா நீங்க பிறந்த மண்ணிலே வந்து உங்களை வந்து கழுவி ஊத்தி நீ ஒரு வெத்து வேட்டு, நீ ஒரு மண்ணு கூட லாயக்கில்லைன்னு சொல்லிட்டு நீங்க வந்து வாக்களிக்கிறீங்கன்னா எல்லாரும் மண்ணுன்னு ஒத்துக்கிட்டாங்கன்னு அர்த்தம். அதைத்தான் வந்து தமிழ்நாட்டோட 2026 தேர்தலையும் எதிரொலிக்கும். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அது மட்டும் இல்ல, இப்ப திமுக மேலதான் விமர்சனம் வந்து அதிகப்படியா வைக்கிறாங்க. திமுகவை விமர்சிக்காம ஏன் பெரியாரை விமர்சிக்க வேண்டிய காரணம் என்னவாக இருக்கு இந்த இடத்துல? திமுக பெரியாரை கொண்டாடுது. அது இல்லாம வந்து ஏகப்பட்ட துணை குழுக்கள்லாம் வச்சிருக்குது. நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேசு அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு பணம் கொடுத்து செலவு காசு கொடுத்து ஊருப்பட்ட அமைப்புகள் இருக்குது. அந்த அமைப்புகளுக்கெல்லாம் ஒரே வேலை முட்டு கொடுக்கறது தான் வேலை. அங்கே வந்து வேங்கவையெல்லாம் அது வந்து திமுக ஆட்சியில் நடந்திருக்கா, உடனே வந்து எங்கேயுமே அப்படியே முகத்தை திருப்பிக்கிட்டு காஷ்மீர் பக்கம் டூர் கூட போயிடுவாங்க. அதை பற்றி பேச மாட்டாங்க. இங்கே வந்து உங்களுக்கு வந்து அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாலியல் பிரச்சனையா, அது திமுக ஆட்சியில் நடந்திருக்கா, உடனே என்ன பண்ணுவாங்க, இன்னொரு பக்கம் எங்கேயாவது டூர் போயிடுவாங்க. இதை பற்றி மறந்துடுவாங்க. அப்போ இவங்களுக்கு வந்து இப்படிப்பட்டவர்கள்லாம் வந்து இந்த செஞ்சு வச்சுருக்காங்க இல்லையா, அவர்கள் வந்து இப்போ கூட பாருங்கள், கடைசியாக வந்து அந்த சுபவி பேச போய் தான் ஒரு கோபப்பட்டு அதுக்கு பதில் சொல்கிற மாதிரி ஒன்று தான் சொல்லியிருந்தார். சொல்லும்போது வந்து கொஞ்சம் விவரமாக சொல்லிட்டாரு. அப்போ சுபவி பேசாமல் இருந்திருந்தால் அது ஏற்பட்டிருக்குமா? சுபவி யாரு? திமுகவோட ஊதுகுழல். நீ வாயை மூடிக்கிட்டு இருந்தேன்னா அது நடந்திருக்குமா? அப்போ நீங்கள் வந்து நீங்கள் யாரை வந்து பெரிய ஆளாக கட்டமைச்சு வச்சுருக்கீங்களோ அவரை நாங்கள் சல்லியாக நொறுக்குனா மட்டும்தான் நீங்கள் அடங்குவீங்க. அதுதான் இது. அது மட்டும் இல்ல, பெரியார் அவர்கள் வந்து சமூக நீதிக்காகவும் பெண்ணியத்திற்காகவும் போராடினால தான் அவருக்கு யுனெஸ்கோ அவார்டை கொடுத்திருக்காங்க. அப்படிப்பட்ட பெரியாரை தொடர்ந்து வந்து இழிவுபடுத்துறது வந்து ஒரு அந்த யுனெஸ்கோ அவார்டே வந்து ஒரு பொய், அது வந்து ஒரு டூப்பு. அப்படி ஒரு அவார்டே கொடுக்கல, அதுவே பொய். அப்படி ஒன்று இது கொடுக்கவே இல்லை. யுனெஸ்கோன்னு ஒரு அமைப்பு இருக்குது, அந்த அமைப்பு கீழே சின்ன சின்ன அமைப்புகள் வச்சுக்கலாம். அந்த சின்ன அமைப்பு வந்து கொடுத்தது வந்து யுனெஸ்கோ கொடுத்தது ஆகாது அப்படின்னு அவங்களே சொல்லிட்டாங்க. உதாரணமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் திமுகன்ற ஒரு கட்சி இருக்குது, அதுக்கு ஒரு தலைவர் இருக்கிறாரு. அந்த தலைவர் வந்து ஏதோ ஒரு விருது, அண்ணா விருது ஏதோ ஒன்று வந்து ஆண்டுக்கு ஒரு தடவை யாருக்கோ கொடுக்குறாரு. ஆனால் அந்த கட்சியில் சேர்ந்திருக்கிற நம்ம ஒரு தெலுங்கு அமைப்பை சேர்ந்த காமாட்சி நாயுடு வந்துட்டு ஒரு தெலுங்கு அமைப்பை சேர்ந்த ஒருத்தர். அவர் போய் தன்னை வந்து திமுகவில் சேர்த்துக்கிட்டாரு.
அவர் வந்து இந்த அமைப்பையும் வச்சிருக்கிறாரு, திமுகலையும் கூட்டணியில் இருக்கார் வச்சுங்க. இந்த அமைப்பு சார்ந்து வந்துட்டு ஒருத்தருக்கு விருது கொடுக்குறாரு. கொடுத்துட்டு இது வந்து ஸ்டாலின் கொடுத்த அண்ணா விருது அப்படின்னு சொல்லிட முடியுமா? சொல்ல முடியாது இல்லையா? அது போல தான் இது நடந்தது. யுனெஸ்கோன்ற நிறுவனம் கொடுத்தது கிடையாது. இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நடைபெற்றிருந்த சமயத்துல வந்து பறக்கும் படையினர் வந்து வாகன சோதனையிலாம் ஈடுபடுறாங்க. இன்னொரு பக்கம் வந்து பின்னாடி, அதாவது காவல் நிலையத்துக்கு பின்னாடி வந்து ஒரு 500 மீட்டர் தொலைவுல வந்து பணப்பட்டுவாடா நடக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆனா இப்ப வர எந்த ஊடகத்திலையும் அந்த பணப்பட்டுவாடா செய்தது யாரு அப்படின்னு குறிப்பிடவே இல்லையே. இது யாரா இருக்கும் அப்படின்னு இந்த ஊடகங்கள் வந்து நினைக்கிறாங்க. இல்லை, அங்கே வந்து பணப்பட்டுவாடா வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து அவர் அண்ணன் சீமான் கூட சொல்லியிருந்தாரு, திமுக காரங்களுக்கு 300 ரூபாயாம். ஆனால் அதிமுக காரங்களா இருந்தால், இவர்கள்லாம் அதிமுக ஓட்டளிக்கிறவர்கள் அப்படிங்கும்போது அவங்க எதுக்கு திமுக தான் வரப்போகுது, நம்ம எதுக்கு போய் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம். இல்லைனா நாம் தமிழருக்கு போய் போட்டுடலாம். அப்போ நாம் தமிழரோட வாக்கு வங்கி அதிகமாகிடும், அதை தடுக்கணும். அப்போ வந்து அந்த ஓட்டுக்கெல்லாம் 1000 ரூபா கொடுக்குறாங்களாம். சரிங்களா? அப்படி வந்து ஒரு கொடுத்து இந்த பக்கம் வந்து இந்த நாம் தமிழருக்கு வாக்கு வங்கி குறையணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுறாங்க. அப்போது இதை வந்து செய்கிறாங்களா இல்லையா அப்படின்னு சொன்னால் இது நடக்குது. இந்த நடக்கிறத வந்து யார் தடுக்கணும்? தேர்தல் ஆணையம் தான் தடுக்கணும். ஆனால் அந்த தேர்தல் ஆணையம் வந்து சும்மா பேச்சுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நடவடிக்கையை வந்து துரிதமாக எடுத்து இத்தனை பேரை நாங்கள் வந்து பிடிச்சிட்டோம், இவ்வளோ தொகையை பிடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி நடவடிக்கை எடுக்காமல் ஒரு மேம்போக்காக வந்து செயல்படுறாங்க. அங்கே பணப்பட்டுவாடா ஆகிக்கிட்டு இருக்கு. ஏன்னா இது தேர்தல் ஆணையத்துடைய கவனத்திற்கு போகாம கூட இருக்கலாம் இல்லையா? எப்படி அவர் தான் தினம் வந்து அங்கே பேசிக்கிட்டு இருக்காங்களே இப்படி நடக்குது அப்படி நடக்குதுன்னு. இப்போ நீங்கள் வந்து தேர்தல் ஆணையத்துக்கு போகவே இல்லைன்றதெல்லாம் சொல்ல முடியாது. இந்த நாம் தமிழர் இல்லாமல் சில சுயேட்சைகளும் அங்கே நிற்கிறாங்க. அவர்கள்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சதை போய் புகாராக கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. கொடுக்காம எல்லாம் கிடையாது. ஆனால் நடவடிக்கை அந்த புகாருக்கான நடவடிக்கை துரிதமாக நடக்கல. இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நடக்கிறதுனால தான் அதிமுகவும் பாஜகவும் இந்த தேர்தலில் இருந்து பின்வாங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? அது உண்மைதானே. எப்பவுமே ஆளுங்கட்சி தேர்தலில் நின்றுட்டா எனக்கு வந்து இந்த அதிமுக வந்து நிற்காததெல்லாம் எனக்கு உடன்பாடே கிடையாது. ஏன்னு கேட்டால் வெற்றியோ தோல்வியோ ஒரு எதிர்க்கட்சியாக இருந்தே வந்து வென்ற இடங்கள்லாம் இருக்குது. முன்னாடி வரலாற்றில் ஒரு இடைத்தேர்தலில் வந்து மருங்காபுரியா அங்கெல்லாம் வந்து இடைத்தேர்தல் நடந்துச்சு. அப்போ எல்லாம் வந்து ஜெயிச்சிருக்காங்க. அதுபோல் வந்து இந்த தேர்தலில் நின்றுருக்கணும். நின்று இப்போ ஈவேரா குடும்பத்தை சேர்ந்தவங்க 2 பேர் செத்து போயிட்டாங்க. சரியா? இப்போ இந்த நேரத்தில் அந்த ஈவேரா குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கும் நல்ல பேர் கிடையாது ஈவேராவால். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஒரு அதிமுக ஒரு நல்ல வேட்பாளரை நிறுத்தி முழு பலத்தோட தேர்தலை சந்திச்சு வெற்றி வாய்ப்பை கூட பெற்றிருக்கலாம். சரிங்களா? அதை வந்து அந்த சூழலை வந்து அவங்க பயன்படுத்தாமல் விட்டுட்டாங்கன்றது தான் நான் நினைக்கிறேன். மற்ற கட்சிகள்லாம் வந்து அவங்களுக்கெல்லாம் ஒரு வெற்றி பயணமாகவும் வீண் செலவாகவும் தான் இருக்கும். ஒரு தினகரன் கட்சியாகட்டும், இல்லை வந்து பாமகவாகட்டும் மற்றவங்களுக்கு. ஆனால் அதிமுகவுக்கு அப்படி கிடையாது. அதை அவங்க வந்து பயன்படுத்தி இருக்கணும். இந்த பிரச்சனைகள் தொடர்பாக முதல்வர் அவர்கள் எக்ஸ் தளத்தில் வந்து ஒரு பதிவு வந்து போட்டிருக்காங்க. என்ன பார்த்தீங்கன்னா, வம்பு இழுக்கிறவங்க தெம்ப இழந்து போவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பதிவு வந்து போட்டிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இதை யாரை சுட்டி காட்டுறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? அதை கூட யார் எழுதி கொடுத்தாங்களோ அந்த எழுதி கொடுத்தவருக்காக தெம்பு இருக்கலாம் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். நான் இது இவரோட சொந்த கருத்தாக இருக்காது. அது யாரோ ஒருத்தர் எழுதி கொடுத்துருப்பாங்க, வம்பு தெம்பு கொம்பு அப்படின்னு. என்ன எதுகை மோனையோட எழுதி கொடுத்துருப்பாங்க. அவர் வந்து இதை வந்து நைட்லாம் வந்து மனப்பாடம் பண்ணிட்டு வந்துட்டு காலையில் பேட்டி கொடுத்துருப்பாரு. அது மட்டும் இல்லை, இவங்க பெரியாரை பற்றி இப்படி சர்ச்சைக்குண்டையான பேச்சை வந்து பேசியிருக்காங்கன்னு சொல்லி அவங்ககிட்ட பத்திரிகையாளர் எழுப்பின கேள்விக்கு பெரியாரை மரியாதை இல்லாமல் பேசினவங்களுக்கு நான் மரியாதை கொடுக்க தயாராக இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்களே. இதை எப்படி பார்க்குறீங்க? சரி, மரியாதை கொடுக்க தயாராக இல்லை. பெரியார் வந்து தமிழர்கள்லாம் ரொம்ப இழிவாக அந்த மக்களே இந்த மக்களேன்னு திட்டினாரு. பெரியாரை நீங்கள் மதிக்கிறீங்க, நீங்கள் ஒரு தடவை தமிழர்களை அப்படி திட்டுங்களேன். பெரியார் திட்டின மாதிரியே வந்துட்டு நீங்களும் திட்டுங்க, இல்லை சீமானை கூட திட்டுங்க. பெரியார் திட்டினதை நான் அப்படியே கொள்கையை ஏற்றுக்கிட்டு நான் திட்டுங்க. உங்களுக்கு முடியுமா உங்களால்? அதாவது நடக்கிறது வந்து ஒரு நாகரிகமான அரசியலை வந்து தமிழ் தேசியவாதிகள் செய்கிறோம். எங்கேருந்து செய்கிறோம் அப்படின்னா, நிறைய வந்து வழியிலிருந்து நிறைய இழப்புகள்லேருந்து, அந்த இழப்புகள்லாம் யாரால் நடந்ததுன்னா ஒரு குறிப்பிட்டு சொல்லணும்னா வந்து இந்த தெலுங்கு அரசியல் ஆதிக்கவாத கூட்டத்திட்ட இருந்து தான் நடந்திருக்குது. இங்கே வந்து மலையாளிகள் வந்து எல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு நாயர் மேனன் அவங்க இவங்க
எல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு நம்ம தாண்டா இந்த தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யாருமே செயல்படலை. இன்னைக்கு வரைக்கும் அன்னைக்கும் செயல்படலை, இன்னைக்கும் செயல்படலை. ஏன் எம்ஜிஆர் கூட செயல்படலை. நான் தாண்டா இங்கே மலையாளிகள் தாண்டா ஆளுவோம் அப்படின்னு. அவர் ஒரு விபத்தில் வந்து கணக்கு கேட்டு வந்து வந்தவர் ஆட்சிக்கு. ஒரு கணக்கு ஒழுங்காக சொல்லாதனால, திருட்டு கணக்கு சொன்னதுனால வந்து ஒரு விபத்தில் வந்தார். அவருக்கு பின்னாடி வந்து ஒரு பல்வேறு திராவிட கழகம் அப்படி இப்படின்னு பல கட்டமைப்புகளை தெலுங்கர்களாக சேர்ந்து வச்சிருக்கிற மாதிரி மலையாளிகளாக சேர்ந்து ஒரு கட்டமைப்பை வச்சு ராமச்சந்திரா நீ முன்னாடி போ நாங்கள் பின்னாடி இருக்கிறோம் அப்படின்னு எதுவுமே கிடையாது. சரிங்களா? அதே மாதிரி வந்து கன்னடர்கள் வந்து இங்கே ஒருத்தர் இருந்து அந்த கன்னடர்களுக்கு பல்வேறுபட்ட நூற்றுக்கணக்கான அமைப்புகள் இருந்து அந்த கன்னட சாதி சார்ந்தவங்களும் வந்து அங்கங்கே பலமான ஆட்களாக இருந்து நிலபுலன் எல்லாம் தொழில் வணிகம் எல்லாம் கொண்டவர்களாக இருந்து அவர்கள் ஒருத்தரை முன்னிலைப்படுத்தி ஏய் நீ போப்பா நாங்கள் பின்னாடி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தான் ஆண்ட பரம்பரை அப்படின்னு சொல்லி பேசி கொண்டு அரசியல் செய்த கன்னட கூட்டமும் கிடையாது. அதுக்கு துளு மொழி பேசுகிறவங்களே எங்கே இருக்காங்கன்னு தெரியாது தமிழ்நாட்டில். சரிங்களா? அப்படிப்பட்ட நிலைமையில் இங்கே யாரா இதை பண்ணுறதுன்னு பார்த்தா முழுக்க தெலுங்கு ஆதிக்கவாதிகள். அந்த தெலுங்கு ஆதிக்கவாதிகள் சரி ரைட்டு தமிழர்கள் வந்து ஒரு 60 விழுக்காடு இருக்காங்க, தெலுங்கர்கள் வந்து ஒரு 40 விழுக்காடு இருக்கிறாங்க அப்படின்னா வந்து ஒரு ஏமாத்துறாங்க. என்ன இந்த ஒரு 40 80 ஆனால் ஒரு தமிழர்கள் 60 இருந்தால் கூட 20 பேர் வந்து விவரமே தெரியாத மண்ணாக இருக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கூட பரவாயில்ல. ஆனால் அப்படி கிடையாது. வெறும் 5.7 விழுக்காடு உட்காந்துக்கிட்டு இவர்களோட பின்புலம் அந்த நாயக்கர் ஆட்சி அதை தொடர்ந்து வந்து இவங்க ஏதோ ஒரு வகையில் தமிழர்களை ஏமாற்றி வந்து தமிழை நல்லா பேசி ஏமாத்துறது, ஏதோ ஒரு வகையில் ஏமாத்துறது. அந்த ஏமாத்துறதவே ஒரு பொழப்பாக வச்சுக்கிட்டு செஞ்சவங்க மொத்த பேரும் பார்த்தீங்கன்னா தெலுங்கு ஆதிக்கவாதிகளாக இருக்காங்க. நாம் இங்கே வந்து தெளிவாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். தெலுங்கர்கள் நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னு கேட்டால் தெலுங்கு மக்களில் பாவம் இன்றைக்கும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இந்த நகர்ப்புற தூய்மை பணியெல்லாம் செய்கிறவங்க எங்கே போனாலும் அவங்களா இருக்கிறாங்க. ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, பல்வேறு சின்ன சின்ன தொழில்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க இருக்கிறாங்க. அவர்கள்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு திட்டமிட்டு ஒரு தமிழ் இனத்தவே நம்ம வீழ்த்திடணும்னு பாவம் கனவுல கூட நினைக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஏதோ வேலை கிடைச்சதா, இன்னைக்கு வருமானம் வந்துதான்னு. ஆனால் அப்படிப்பட்டவர்கள் அந்த 5.7 விழுக்காடுல எப்படி பார்த்தாலும் ஒரு 4 விழுக்காடு பேர் அப்படிப்பட்டவங்களா தான் இருப்பாங்க. ஆனால் அதுலேயும் ரொம்ப ஒரு குறிப்பிட்டு வந்து விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு 10,000 பேர் வச்சுங்களேன். அந்த 10,000 பேர் பண்ணுற சூழ்ச்சி தான் அந்த தெலுங்கு அரசியல் ஆதிக்கம். சரிங்களா? அந்த சூழ்ச்சி வந்து தமிழர்களை வந்து எல்லா இடத்துலையும் பிரிக்கிறது. நீ வந்து ஒரு ஒரு மதமாக ஒரு சாமி கும்பிட்றதுலே கூட வந்துட்டு உனக்கு பொங்கல்னு ஒரு பண்டிகை இருக்கக்கூடாது. நாங்கள் வந்து அங்கே வந்து திராவிட பொங்கல் வச்சு ஒன்று அடிச்சிருவோம். சரிங்களா? நீ வந்து முருகனை கும்பிட்டுட்டு இருக்கிறியா, என்ன நீ முருகனை கும்பிட்டுட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கடவுள் மறுப்பு எல்லாம் பேசி அங்கே கல்லை கொண்டு எரிஞ்சிருவோம். சரி தமிழர்கள் வேறு இதில் ஒரு மொழியால் ஒன்று கூடிடுவோன்னா அது வந்து மொழி வந்து நீச பாசம் மொழியை நான் அறிவியல் மொழியா முட்டாள் மொழின்னு சொல்லிட்டு அங்கே வந்து குண்டை தூக்கி போடுறது. இப்படி எல்லா இடத்துலையும் வந்து தமிழர்கள் எங்கெல்லாம் கூடுவாங்களோ அங்கெல்லாம் குண்டை தூக்கி போடுறதுக்கு ஒருத்தன் தயாரித்து வச்சுட்டு பாம்பு தயாரித்து வச்சுட்டு போயிட்டான். அந்த ஆள் தான் ஈவேரா. அதை வந்து இவங்க அப்பப்போ வந்து அந்த பெரிய பாம்பை எடுத்து போடாட்ட கூட அப்பப்போ ஒரு கன்னி வெடியை போட்டாவது காலி பண்ணி விட்டுருவாங்க. தமிழர்கள் கூடவே கூடாது. குறைந்தபட்சம் வந்து ஒரு தேவரும் தேவேந்திரரும் ஒரு இடத்துல கூடிட்டாங்கன்னா கோயில்பட்டி தொகுதியில் நீ போய் ஒரு தெலுங்கர் அங்கே நின்று வெற்றி பெற முடியாது. சரிங்களா? இங்கே வந்து இந்த சென்னை இருக்குது. இந்த சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா நகர் எடுத்துப்போம். மோகன் ஒருத்தர் இருக்கிறார், நாயுடு. சரியா? அண்ணா நகரில் அவரோட பையன்தான் வந்து ஜி ஸ்கொயருக்கெலாம் இப்போ ஓனர். புரியுதா உங்களுக்கு? அப்போ வந்து அந்த மோகன் வந்து நாயுடு சமூகம் வந்து மோகனோட நாயுடு சமூகம் அங்கே வந்து ஒரு வாக்கு வங்கியை அதாவது நாயுடு சமூகம் ஓட்டு போட்டால் மட்டுமே வந்து ஒரு மோகன் வந்துடுவார்ன்ற நிலைமை இருக்குதா? அங்கே பல தரப்பில் இருக்கிறாங்க, இன்னும் பறையர் சமூகத்தை சார்ந்தவங்கலாம் அதிகமாக இருக்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த மோகன் அங்கே என்ன ரோல் பண்ணுவார்னா அந்த தமிழர்களுக்காகவே அவர் இருக்கிற மாதிரி எல்லாம் அங்கே போவார். அங்கே இருக்கிற சின்ன சின்ன குப்பம் மாதிரி பகுதிகள், ஒரு சின்ன மக்கள் குடிசை பகுதி எல்லாத்துலேயும் போயிட்டு சின்ன சின்ன உதவிகள்லாம் செஞ்சுட்டு இவர் தான் ஒரு கூப்பிட்டோன்னே வர்றாருன்ற மாதிரி ஒரு மொழிக்கிட்டு, ஆனால் வந்து ரொம்ப ஒரு திட்டமிட்டு டேய் நம்மளை தவிர இங்கே யாரும் வந்துடக்கூடாதுடா, எனக்கு வயசாகி போச்சுன்னா கூட உன் பையன் தாண்டா இங்கே வரணும் அப்படின்னு ஒரு நெட்வொர்க் வச்சுருப்பாங்க. இதெல்லாம் வந்து இந்த மக்களுக்கு யார் போய் கொண்டு போய் சேர்ப்பா? சரிங்களா? அப்போ ஒன்றும் இல்லை, ஒரு நியாயமாக நேர்மையாக என்னடா நம்மளே ஒரு தெலுங்கு
நம்ம அவங்க வந்து ஒரு 40 விழுக்காடு இருந்துட்டா கூட அதை வந்து உரிமை கோர்றதுக்கமா நாங்கள் 40 விழுக்காடு இருக்கிறோம், அதனால நாங்கள் நின்றுக்கிறோம், 5 விழுக்காடு 2 விழுக்காடு இருந்துட்டு கூட வந்து அந்த இடத்த பிடிக்கணும்னு நினைப்பாங்க. அதுதான் அந்த நினப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதைத்தான் நாங்கள் அரசியல் ஆதிக்கம்னு சொல்கிறோம். அதை வந்து ஒரு ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு தெலுங்கர் நினைக்க மாட்டார். ஒரு சின்ன இடத்துல ஒரு இடத்துல மேனேஜராக இருக்கிறவர் அவர் இவர் அவங்களாம் நினைக்க மாட்டாங்க. ஆனால் அந்த பதவியை எடுத்துட்டோம்னா நம்ம ரோடு கான்ட்ராக்ட் நமக்கு வரும், ரியல் எஸ்டேட்டு பண்ணலாம், இந்த பதவியை வச்சுட்டு போலீஸ் ஸ்டேஷன் எல்லா இடத்துலையும் நம்ம வந்து இப்படியெல்லாம் வந்து நடக்கலாம். அதிகாரம், அந்த அதிகாரத்தை நம்ம தன் வசப்படுத்தி வச்சிருந்தா மட்டும்தான் நல்லது அப்படின்னு அந்த அதிகார ஆசையில ஒரு இனத்துக்கே துரோகம் பண்றாங்க இவங்க. இப்ப அந்த நீங்க சொல்றீங்க சார் அதிகார ஆசைன்னு சொல்லிட்டு, ஆனா அந்த இடத்துல யாரு வந்தாலும் அதே மாதிரி தானே நினைப்பாங்க. இப்ப நாம் தமிழர் கட்சியினர் யாராவது உறுப்பினரா வந்தாலும் அதே தானே நினைப்பாங்க. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, இதுக்கு ஒன்னே ஒன்று தான் சொல்லணும். இப்போ அந்த கருணாநிதி இருந்த இடத்துல ஒரு எடப்பாடி இருந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்க, 2009 அங்கே ஒரு ஈழப்படுகொலை நடந்திருக்குமா? இங்கே வந்து அதிகாரத்தை வந்து எல்லாருக்கும் பணம் தேவை, காசு பணம் தேவை, நல்ல வாழ்க்கை, காரு பங்களா எல்லாமே தேவைன்றது தமிழனுக்கும் தெலுங்கருக்கோ யாருக்கும் எந்த வேறுபாடோ மாறுபாடோ இருக்காது. ஆனால் உங்களுக்கு அந்த பணம் வந்து உங்கள் தாயை கொன்று போட்டுட்டு தான் எனக்கு வரணும்னா அதுக்கும் அவங்க தயாராக இருக்கிறாங்க. தமிழ் தாயை கொண்டுட்டு அவங்க வாழ்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. ஆனால் தமிழனாக இருக்கிறவன் என்ன பண்ணுவான், தன்னோட தாயை கொண்டுட்டு அந்த பணம் வரணுமா, அப்படி என்னடா பணம் அப்படின்னு நினைப்பான். இங்கே பிரச்சனையே அதுதான். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், ஆனால் தொடர்ந்து நாம் தமிழர் கட்சி உறுப்பினர்கள் எல்லாம் வந்து இழிவான செயல்களில் ஈடுபட்டு வராங்க. இப்போ நேற்று கூட ஜாபகான்பேட்டையில் வந்து அஜய் என்பவர் நாம் தமிழர் கட்சியில் வந்து ஒரு பொறுப்பில் இருக்காங்க. அவங்க வந்து பெரியார் ஒழிக அப்படின்னு பெரியாருக்கு மாலை அணிவிப்பதற்காக போடப்பட்ட மேடையில் ஏறி செருப்பெடுத்து அடிச்சிருக்காங்க. இதுக்கெல்லாம் வந்து என்ன ஒரு முடிவாக இருக்கும்? இதுக்கு என்ன முடிவாக இருக்கும்னா, இந்த மாதிரி தொடர்ந்து இல்ல இதுக்கு காரணமும் வந்து திமுக தான் சொல்லுவேன் நான். அது எப்படி சார் இவங்க செய்ததற்கு அவங்க சொல்றேன் நான். அதாவது வந்து தன்வினை தன்னை சுடும்னு சொல்லுவாங்க இல்லையா, நீங்க முன்னாடி வந்து ஒரு செஞ்சீங்கன்னா பின்னாடி அதுக்கு வினை உண்டு, சரிங்களா? இப்போ அப்பா வந்து பாவம் பண்ணிட்டாருன்னா கூட அந்த பாவம் மகனை போய் பிடிச்சி விடுங்கன்னு சொல்றாங்க, அது பாவ புண்ணிய லிஸ்ட்ல சேரும். இப்போ பார்த்துட்டிங்கன்னா ஒரு பிராமணர்கள் இருக்காங்க, அப்படியே அப்பாவே அவன் எங்கேயோ கோயில் வேலை பார்த்துட்டு இருப்பான், அவனை போய் குடுமையை அறுத்து விடுவாங்க, சரிங்களா? ஐயையோ அவமானத்தில் கூனி குறுகி அந்த நீங்கள் கஸ்தூரி பேட்டியெல்லாம் பார்த்துருப்பீங்க, அவங்களோட வழியை சொல்லியிருப்பாங்க. அது வந்து ஒரு வாயுள்ள ஒரு மனுஷ கூட்டம், சரிங்களா? அந்த வாயுள்ள மனுஷ கூட்டத்தவே நீங்கள் இவ்வளோ துன்புறுத்துனீங்க என்ன. ஆனால் இந்த சிலையில் போயிட்டு அது பண்ணது, நான் வந்து சிலையில் மாலை போடுறது அதெல்லாம் வந்து நான் ஆதரிக்கிற ஆள் கிடையாது. ஆனால் நீங்கள் வந்து எப்படிப்பட்ட ஆளாக இருக்கிறீங்க, ஒரு கண்ணியத்தோடு நீங்கள் இருக்கிறீங்களா? நான் கேட்குறேன், ஸ்ரீரங்கம் கோயில் இருக்குது, சரியா? அங்கே வந்து நம்ம முன்னோர்கள் வந்து வானளாவிய கோபுரங்களோடு கட்டி அந்த கோயிலில் வந்து பெருமாள் இருக்கிறார். அந்த கோயிலுக்கு வந்து அப்படியே கடவுள் பக்தியோடு வந்துட்டு அப்படியே போய் அந்த மனநிலையை ஒருத்தன் வந்து, நான் ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போகிறேன், நான் என்ன பண்ணுவேன், இங்கேருந்து போயிட்டு ஒரு அறை எடுத்து தங்குவேன், தங்கிட்டு அப்படியே காலையில் குளிச்சுட்டு அந்த தெய்வ பக்தி அந்த மனநிலையோடு, ஐயோ எப்படா போய் பெருமாளை பார்ப்போம் அப்படின்ற ஒரு மனநிலையோடு போவேன். நான் போகும்போது வந்துட்டு கடவுளை நம்புவான் முட்டாள் அப்படின்னு ஒரு சிலையை வச்சு போன உடனே என்னை செருப்பை கழட்டி அடிக்கிற மாதிரி ஒருத்தன் எழுதி வச்சு சிலையை வச்சுருக்கான். அது அவமானமா? ஒருத்தன் வந்து செருப்பை போட்டுட்டான்றது அவமானமா? என்னதான் இருந்தாலும் நான் ஆதரிக்கல. நான் ஒரு நிமிஷம் இருங்க, நான் வந்து ஆதரிக்கல, நான் அந்த செயலை நான் ஆதரிக்கல. செருப்பு கொண்டு வீசுறது, நாங்களாம் நேரடியாக பேசுவோம் என்ன, ஒரு காலத்தில் வந்து சிலை வேண்டான்னா நீங்கள்லாம் எடுத்துகிட்டு போயிடுங்கன்னு சொல்லுவோம். நான் அதுக்காண்டி அசிங்கப்படுத்துறது அவமானப்படுத்துறதெல்லாம் நாங்கள் செஞ்சிட்டு இருக்க மாட்டோம், அது எங்கள் வேலை கிடையாது, சரிங்களா? பெரியார் நாளைக்கு தமிழ் தேசிய அரசியல் ஆட்சிக்கே வந்துட்டா பெரியார் சிலையெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஒரு உத்தரவு போட்டால் தூக்கி தூர போட போகிறாங்க. இல்லைனா யார் வச்சாங்களோ அவங்க வீட்டில் கொண்டு நடு வீட்டில் கொண்டு வச்சுக்கிட போகிறாங்க, சரிங்களா? அவமானப்படுத்த வேண்டியதில்லை, ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. அவர் வேண்டியவங்க மாலை போட்டுக்கிட போகிறாங்க, அவரவே கடவுளாக வச்சு உள்ளுக்குள்ளே வச்சு வழிபட்டுக்கிட போகிறாங்க, வீட்டுக்கு ஒரு பிள்ளையாருன்ற மாதிரி. இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா, நீங்கள் வந்து இப்படிப்பட்ட ஒரு இழிவான, அதாவது வந்து இப்படிப்பட்ட ஒரு இழிவானவர் வந்துட்டு நான் தினம் பார்க்குற இடத்துல இருக்கும்போது வந்து ஒரு இரிட்டேட்டிங் ஆகுதா இல்லையா? அவர் வந்து போற்றி, இப்போ நான்லாம் வந்து என் வண்டியில் வந்து தலைவர் படத்தை வச்சுருக்கேன், பிரபாகரன் படத்தை, சரிங்களா? நான் ஒரு நடந்த விஷயம்,
நாங்கள்லாம் வந்து இப்போ பரப்புரைக்காக போயிருந்தோம். அப்போ நம்ம கட்சியை சார்ந்தவங்க 2 பேர் வந்து வந்தாங்க. வரும்போது நம்ம கார்லேயும் வந்து தலைவர் படம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இன்னொருத்தர்ட்ட சொல்கிறாரு, பின்னாடி உட்காந்துருக்கவர்கிட்ட. அப்போ வந்து ஆமாம் வைக்கணும் அப்படின்னு சொன்னவர் திருப்பி சொல்கிறாரு அவர், தலைவர் படம் வைக்கிறதா இருந்தால் நம்ம குடிக்கக்கூடாது. தலைவர் படத்தோடு நம்ம வண்டி போய் ஒரு எங்கே ஒயின் ஷாப்லேயோ பார்லேயோ போய் நின்றுச்சுன்னா அது நம்ம தலைவரை அசிங்கப்படுத்துகிற மாதிரி. அதனால் வந்துட்டு நம்ம குடியெல்லாம் விட்டுட்டோம்னா தான் நம்ம வந்து தலைவர் படத்தை வைக்கணும். அவன் தலைவனா என்ன, நீ வந்து சதா விபச்சாரிக்கிட்டே வீட்டிலே போய் கடந்தவர் அப்படின்னு இவரே எழுதி வச்சுட்டு அம்மன நடனம் ஆடினவர். பெண்கள் எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆண்கள் எப்படி வேணாலும் இருக்கலாம், ஒரு நாயை போல், நாய் தெருவில் சுற்றுற நாய் மாதிரி அவர் எழுதி வச்ச கொள்கைகள்லாம் இப்படி எதுக்கும் பயன்படாமல் வந்து எந்த ஒரு இந்தி எதிர்த்து போராட்டம்னா நான் தமிழை வாழ வைக்கிறதுக்காக போராடல, ஆங்கிலத்தை தூக்கி நிறுத்துறதுக்காக தான் போராடுறேன். இது எந்த விதத்துலையும் பயன்படாத ஒருத்தர்னு சொல்லிட்டு என் காதுக்கு கேட்டுருச்சு, தெரிஞ்சுக்கிட்டேன். அது உண்மைதான் தெரிஞ்சு போச்சு. அப்படிப்பட்ட ஒருத்தர் சிலை வந்து என் வீட்டை கடந்து போகும்போது இருக்கும்போது எனக்கு வந்து ஒரு வெறுப்பு வருமா வராதான் சொல்லுங்க? அங்கே வந்து தலைவர் சிலை இருக்குது, ஐயோ அப்படின்னு நம்ம அதாவது தலைவர் கடவுள் கிடையாது, ஆனால் அவரோட செயல்கள் அப்படி ஒரு சிலை இருந்துச்சுன்னா அந்த இடத்துல செருப்பெல்லாம் கழட்டி போட்டு வணக்கம் சொல்லிட்டு போகிற அளவுக்கு வந்து நம்ம இருக்கோம். இப்போ நம்ம ஒரு மனிதர்களே பார்க்குறோம், ஒரு சிலர் வந்து ரொம்ப அர்ப்பணிப்போடு வந்து வாழ்ந்திருப்பாங்க. அவங்க வந்து பொதுமக்களுக்காகவே வந்து பல நன்மைகள்லாம் செஞ்சுருப்பாங்க. அவர் வந்து பெரிய தலைவராக கூட இருக்க மாட்டார். ஆனால் அவர் வந்து இப்படி நடந்து வர்றாருன்னா வேட்டியை கூட இறக்கி விட்டுட்டு வணக்கம் சொல்லுவாங்க. என்ன தானாக வந்து நம்ம கை வந்துடும். ஆனால் இந்த ஈவேரா பற்றி முழுசாக தெரிய ஒவ்வொரு தமிழர்களுக்கும் காண்டு வரப்போகுது. நீங்கள் வந்து இதை தவிர்க்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? ஒன்று சிலையை வந்து ஒரு இதாக போட்டு மூடி வச்சிடணும். இல்லை ஒரு தற்காலிக ஏற்பாடாக எங்கெல்லாம் வந்துட்டு ஈவேரா வந்து ஏதோ தப்பு இல்லைன்னா மன்னிப்பு கூட கேட்டுடலாம். ஈவேரா வந்து நிறைய விஷயத்தில் தப்பாக பண்ணிட்டாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஈவேரா பக்தர்கள்லாம் வந்து இன்னைக்கு போய் அவரை தூக்கி கொண்டாடுறவங்கெல்லாம் ஒரு பொது மன்னிப்பு கேட்டுடணும். என்ன கேட்டுட்டு வேற அரசியலை பற்றி பேசிட்டு போகலாம். பொது மன்னிப்பு கேட்டால் இந்த பிரச்சனைக்கெல்லாம் முடிவு வந்துடும் நினைக்கிறீங்களா? பொது மன்னிப்பு கேட்டால் மட்டும் முடிவுக்கு வராது. அந்த சிலைகள்லாம் வந்து ஏதோ ஒரு விதத்தில் இவங்க போய் அந்த ஈவேரா அதை பண்ணார் இதை பண்ணார்னு சொல்லிட்டு பிறந்த நாள் நினைவு நாளுக்கெல்லாம் மாலை போட்டு இந்த பொய்யான ஒரு உருவம் தெரிஞ்சு கூட வந்து அவங்க அப்பப்போ வந்து ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு கடுப்பேற்றிக்கிட்டு தான் இருப்பாங்க. அவங்க மொத்தத்தில் அந்த ஈவேரா வந்து ஒன்றுமே இல்லாத ஒரு மண்ணுன்றது இந்த இப்போ ஈரோடு தேர்தல் முடிவு தெரிஞ்ச பிறகு வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நாம் தமிழருக்கு கிடைச்ச வாக்குகள் அதுக்காக கிடைக்கல, இந்த அதிமுககாரன்லாம் வேறு வழி இல்லாமல் போட்டான், அந்த விஜய் கட்சிக்காரன் வேறு ஆப்ஷன் இல்லாமல் போட்டான் அப்படின்னு சொல்லி பூசி முழுகத்தான் பார்ப்பாங்களே தவிர இதை வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக எடுத்துக்கிட்டு இந்த ஈவேரா ஒரு மண்ணுதான்ற முடிவுக்கு அவங்க ஒருபோதும் வரமாட்டாங்க. ஏன்னா இப்போ எங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தலைவர்கள் இருக்காங்க. இந்த தமிழ் இனத்துக்காக வந்து வாழ்ந்தவர்கள் வந்து எந்த காசு பணம் எதிர்பார்க்காம வந்து இனம் சொல்லிட்டு வாழ்ந்தவங்க, அர்ப்பணிப்போடு வாழ்ந்தவர்கள். ஒரு வள்ளலாரிலிருந்து வஉசியிலிருந்து ஐயா வந்து முத்துராமலிங்க தேவர்லேருந்து ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. என்ன அவர்களை நாங்கள் வந்து ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை ஒவ்வொருத்தருக்கும் விழா எடுக்கலாம், அவ்வளோ தலைவர்கள் இருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு வந்து ஒரே ஒரு பீஸு, அதுவும் அட்டு பீஸ், சரிங்களா? அதனால வந்து அதையும் சுத்தமாக ஒன்றுக்கும் இல்லாத ஒரு இதுன்னு சொல்லிட்டா இவங்க என்ன செய்வாங்க? யாராவது வந்துட்டு அந்த இடத்துல இருந்து மாற்றி வேற ஒருத்தரை வைக்கிறதுக்கு இவங்களுக்கு யாராவது இருக்காங்களா? இருக்காங்க. யார் தெரியுமா? இம்போர்ட்டட் பீஸ் மாதிரி அது. காரல் மார்க்ஸு, லெனினு அப்படின்னு சொல்லிக்கிட்டு வச்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா இந்த மண்ணை சேர்ந்தவங்க அவங்களுக்கு யாரும் கிடையாது. அதுதான். கண்டிப்பா சார். இவ்வளவு பிரச்சனைகளுக்கு பின்னாடி ஈரோடு இடைத்தேர்தல் வருது, நாம் தமிழர் கட்சியோட வாக்கு வங்கி அதிகரிக்கும் நினைக்கிறீங்களா, இல்லைன்னா இதை விட வந்து குறையும் நினைக்கிறீங்களா? கண்டிப்பா வந்து போன தடவை வாங்கினதை விட குறைந்தபட்சம் ஒரு 5000 ஓட்டாவது வந்து வாக்குகளாவது கூட வாங்குவாங்க. எதன் அடிப்படையில் இந்த மாதிரி வந்து இவ்வளோ கான்ஃபிடென்ட்டா சொல்றீங்க? கண்டிப்பா ஒரு தேர்தல்னா இப்போ நாங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதை நான் எந்த வகையில் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் ஓட்டுக்கு பணம் கொடுக்காது, சரிங்களா? பணம் கொடுக்காமலே போன தடவை ஏதோ 10,000 ஓட்டு வாங்கினாங்க போல இருக்கு அந்த இடத்துல, சரிங்களா? அந்த அப்படிப்பட்ட ஒரு கட்சியை இப்போ வந்து நாம் தமிழரில் அந்த 10,000 பேருன்றது வந்து இப்போ
இப்போ இந்த 2 வருஷத்துல கொஞ்சம் அந்த ஓட்டு போடுற வயசுக்கு வந்து அப்படி வச்சுக்கோங்க, அதுல ஒரு 1000 பேராவது கூடியிருப்பான். 1000 பேர் 2000 பேர், சரியா? இப்போ 12,000 ஆச்சு. இதுக்கு பிறகு வந்து இந்த ஈவேரான்ற ஒருத்தரை வந்து நாங்கள் இதே தான், நீங்கள் வந்து நேராக விஷயத்துக்கு வரணும். ஈவேரான்றவருக்கு ஒரு சாதி இருக்கு, ஒரு நாயுடு, பலிஜா நாயுடு. அந்த பலிஜா நாயுடுவை சேர்ந்தவன் ஈரோட்டில் எவ்வளோ பேர் இருக்கான், ஈரோடு கிழக்கில், சரிங்களா? அந்த பலிஜா நாயுடு வந்து சேர்ந்தவர்களுக்கும் இவர் நன்மை செஞ்சிருக்கணும். நான் இப்போ வந்து நான் ஒரு சாதின்றதுனால உடனே ஐயோ உடனே நம்மால் நிற்கிறான்டான்னு போட மாட்டான். என்ன, நான் வந்து அந்த சமூகம் சார்ந்து ஏதாவது நன்மை செஞ்சிருக்கணும். அது வந்து ஒன்று. ரெண்டாவது வந்து அந்த ஈரோட்டுக்குள்ள இருந்து ஈரோடுன்ற ஒரு மக்களுக்கு அவர் நன்மை செஞ்சிருக்கணும். யாரு? ஈவேரா. இந்த 2 நன்மை செஞ்சிருந்தா அந்த இப்படி ஒருத்தர் நல்லவரை போயிட்டு அவர் வெளியில எப்படி வேணா இருக்கட்டும், தமிழ்ல கூட ஒரு காட்டு மிராண்டி மொழி சொன்னாரு, அதை பண்ணாரு இதை பண்ணாரு, ஆனால் இந்த ஊர்ல நம்ம அவரால் இவ்வளோ பலன் அடைஞ்சிருக்கிறோம். என்ன அப்படி இப்போ காளிங்கராயன் கால்வாயை வெட்டினார்னா அந்த காளிங்கராயனோட பேரம்பேத்தி கொள்ளு பேரன்லாம் கூட போய் வாக்கு கேட்கலாம். இப்போ நீங்க வந்து கம்பத்துல போயிட்டு பென்னி குயிக்கோட பேரன் நின்னா கூட எம்எல்ஏ ஆகிடும், சரிங்களா? முல்லை பெரியார் அணையை கட்டி கொடுத்தாருன்னு சொல்லிட்டு நேராக போயிட்டு அவங்களுக்குலாம் வர வச்சு விழா எடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த மக்கள். என்ன, அவர் எங்கே கிடக்குறாரு? நான் தான் பென்னி குயிக்கோட பேரன், எங்கள் தாத்தாவை நீங்கள் கொண்டாடுறீங்க, என்னை ஜெயிக்க வச்சிங்கன்னா நான் இன்னும் உங்களுக்கு நல்லா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டான்னா தாத்தா பண்ணியிருக்கிறாரு, பேரன் வந்துட்டான், அவனு சட்டமன்ற உறுப்பினர் ஆகிடுவாங்க நம்ம மக்கள். ஆனால் நீ ஒன்றுமே செய்யாமல் அந்த பகுதி மக்களுக்கும் ஒன்றும் செய்யாமல் அந்த அங்கே இருக்கிற பெரும்பான்மையினர் 95 விழுக்காடு தெலுங்கர் தமிழர்கள் தான் இருப்பாங்க அங்கே அந்த ஈரோடு கிழக்கில். இல்லை ஒரு கணக்கு எனக்கு சரியா இல்லைன்னா கூட ஒரு 80 விழுக்காடாவது இருப்பாங்க. அந்த 80 விழுக்காடு மக்களையும் வந்து இழிவாக பேசி கேவலமாக பேசி இவ்வளோ நாசமாக பண்ணி வச்சிருக்கன்றதை இன்னைக்கு செவிடங்காதில் சங்கு ஊதுன மாதிரி அந்த அங்கேயே இருந்து ஒரு கட்சி முழுசா சொல்லிடுச்சு. எவன் காதுக்கும் போய் சேராத அளவுக்கு அங்க செய்தி கிடையாது. ஏன்னா அது ஒரு நகர். அந்த நகர்ல இந்த தெருவில் இன்னைக்கு பொதுக்கூட்டம், இன்னைக்கு வந்து சீமான் இந்த பரப்புரை பண்றாரு அந்த தெருவில், அது இல்லாம வந்து இருக்கிற மொத்த ஊடகமும் வந்து அவர் பேசுறதெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது வந்து இவ்வளோ ஒரு கேவலமா அந்த ஈரோட்டுக்கே கெட்ட பேர் வாங்கி கொடுத்துட்டாங்க அந்த ஆளு அப்படின்ற அளவுல வந்து இவருக்கு நம்ம வந்து வாக்கு செலுத்தினோம்னா ஒரு அடையாளத்துக்கு வந்து நம்ம வந்து ஒரு கெட்டதுக்கு துணை போற மாதிரி ஆயிடும். அதனால வந்து கண்டிப்பா அதுக்காகவே வந்து நம்ம நாம் தமிழருக்கு வாக்களிக்கணும் அப்படின்ற அளவுல சிந்திக்கிறவர்கள் இருப்பார்களா மாட்டார்களா? அப்படி சிந்திச்சா மட்டும்தான் அது பேர் பகுத்தறிவு. அந்த அடிப்படையில் வந்து ஒரு 5000 வாக்குகளாவது வந்து கண்டிப்பா வந்து கூடும்ன்றது என்னோட கணிப்பு. அது தேர்தல் முடிவு உங்களுக்கு சொல்லும். கண்டிப்பா பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்றது. நீங்க சொல்ற மாதிரி நடக்குதா இல்லைன்னா அதுக்கு மாறா நடக்குதான்னு பல அரசியல் விவரங்களை தெளிவாக எடுத்துரைத்து நன்றி. நன்றி.